சார் எக்ஸ்பீரியன்ஸ்? படத்துல ஒண்ணும் கிடையாது. லவ் டுடே டிராகன் இது இல்லையா, அது ரெண்டும் பிரம்மாண்டமான படம். அதுல இது 1% கூட 1% எது சார் லேக்னு நினைக்கிறீங்க? ஒரு படமே இல்ல. ஆக்சுவலி காமெடி ஸ்டைல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி தமிழ்நாடுல எனக்கு தெரிந்த மாதிரி ஒரு 25-30 இயர்ஸா நல்ல காமெடி படமே வரல. ஓகே, இப்ப நாங்க பிரேமலு பார்த்தோம். அதுல இவ ஆக்ட் பண்ணிருப்பேன், இந்த ஹீரோயின் ஆக்ட் பண்ணிருப்பேன். அது பியூட்டிஃபுல் லிரிக்கல் ஒரு கவிதை மாதிரி இருந்தது அந்த படம். அது கூட காமெடி தான், அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. காமெடியோ ஒர்க் அவுட் ஆகல, எந்த கேரக்டரும் ஒர்க் அவுட் ஆகல. பார்த்தா பிராங்க் கட்டுறாங்க. எது பிராங்க் எது ரியாலிட்டி அந்த கேரக்டர்ஸ்க்கே தெரியாது. இது எல்லாம் அந்த காலத்து கிராமத்து கதை, அந்த காலத்து மாடர்ன் கதை, அந்த மாதிரி எதோ மிக்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க காமெடின்னு சொல்றாங்க, காமெடி ஸ்டைல்ல எடுத்திருக்காரு. நீங்க சிரிப்பெல்லாம் வராதுங்க. லாபிங் கேஸ் இருக்கு இல்லையா, இது லாபிங் கேஸ் உங்களுக்கு போகும்போது வாயில ஸ்ப்ரே பண்ணிட்டு எல்லாரையும் உட்கார வச்சா அதையும் கூட சிரிப்பு வருதோ இல்லையோ, அது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி நல்ல அட்டம் தான். டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி ஒன்றும் இல்லைன்னு இல்ல சார், ஓரளவுக்கு முயற்சி. ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணவங்க எல்லாம் நல்லதா கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் அட்டம் ரொம்ப நல்லா படம், ரொம்ப த்ரில்லிங் ஆயிடும். இதுல சாய பேங்கர் எப்படி, அவரும் ஃபர்ஸ்ட் சாய பேங்கர் மியூசிக். அவங்க என்ன பண்றாரு, அறுவை காமெடி நிறைய இருக்கும். ஒரு அறுவை காமெடிக்கு நீங்க எப்படி நல்லா மியூசிக் பண்ண, ஒரு 2 சாங்ஸ் நல்லா இருக்கு. 2 சாங்ஸ் நல்லா இருக்கு. எக்கச்சக்கமா கேரக்டர்ஸ் வருது. இது லவ் ஸ்டோரி என்றாரு. இந்த மாதிரி லவ் ஸ்டோரி இருக்கா, ஒரு பொண்ணு 4 பேரை லவ் பண்றான், ஒரு பையன் 4 பொண்ணை லவ் பண்றான் ஒரே டைம்ல. அது கூட உண்மை, அது கூட நல்லா சொல்லலாம். இவங்களால சொல்ல முடியல. நிறைய காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. எந்த கேரக்டருக்கும் எந்த காமெடியும் செட் ஆகல. அழுகையோ வராது. அழுற மாதிரி சீன் எல்லாம் காட்டுறாங்க, அது அழுகையோ வராது, சிரிப்பு வராது. நாங்க 2 சென்டர்ல உட்கார்ந்துருக்கோம். ஒன்னும் படம் ஒன்னும் பெருசா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலி செம்ம வைபா யூசுவல் பிரதீப் ஜானர்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலி ஓரியன்ட், அந்த மெசேஜ், அந்த படத்தை எங்க கொண்டு போய் க்ளோஸ் பண்றாங்க அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக்கும் சூப்பரா இருந்தது. ஹீரோயின் வந்து வேற லாங்குவேஜ் மூவி மாதிரியே இல்லை. அவங்க வந்து டப்பிங் இல்லாம கொஞ்சம் நல்லா சிங்க்ல, ஒரு நார்மல் தமிழ் படம், தமிழ் ஹீரோயின் அப்படிதான் இருந்துச்சு. நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படி மேம், ஏன்னா புது டைரக்டர் அதான் அந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே தெரியல. சொன்னாதான் புது டைரக்டர் அப்படின்னு எல்லாம் ஃபீல் ஆகும். எல்லாம் ஆஸ் யூஷுவல் பிரதீப் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. மமிதாவும் மலையாளம் மூவிஸ் நல்லா பண்ணிருப்பாங்க. டப்பிங் தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா அப்படி இல்லை, அவங்க ஏதோ நார்மலா பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. லவ் டுடே டிராகன் வரிசையில நியூட் ஹிட் உங்களை பொறுத்த பிளாக் பஸ்டர் நல்ல படம். ஆனா எனக்கு பிளாக் பஸ்டர்ல எப்படி கேட்டகரி பண்றது தெரியல. நல்லா இருந்துச்சு படம். இது வேற ஜானர் இல்லையா, ரிலேஷன்ஷிப். அதனால நம்ம வந்து லவ் டுடே எல்லாம் ஒரு கப்பிள் படம் இல்ல, சோ இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அதனால மத்த ஆர்டிஸ்ட் சரத் சார் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவரு வரும்போதுதான் ஆக்சுவலி கொஞ்சம் ஒண்ணுமே கேட்டு கொஞ்சம் லிட்ட பாரு. சரத்குமார் வேற லெவலா பண்ணிருக்காரு. ஹீரோயின் சைட்ல பண்ணவங்க கூட ஃப்ரெண்டா வரவங்க எல்லாருமே நல்லா ஓவராலா உங்களோட ரேட்டிங் மேம்? ரேட்டிங் நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம், நல்லா சாட்டிஸ்ஃபைடு தான். போயிட்டு வந்து லாக்லாம் பெருசா அது டிபெண்ட்ஸ். இப்ப மெசேஜ் எல்லாம் சொல்றாங்கல்ல, சோ அது அந்த அளவுக்கு பொறுமையா உட்காந்து ஃபுல்லா வைபிலே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஜென்சிக்கு இந்த படம் இட்டாங்க. இது ஜென்சிக்கு மட்டும் இல்ல, இது வந்து எல்லாரையும் வர வைக்கிறதுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி எல்லாமும் போய் பார்த்தாங்க, பேரண்ட்ஸ் கூட வந்து அந்த மாதிரி தான். லவ் டுடே அந்த மாதிரி இல்லை. இதுல வந்து நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி நல்லா தான் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப தமிழ் சினிமாவோட முக்கியமான படம். அதுவும் 3வது படமே பிரதீப் வந்து இந்த படத்தை வந்து பண்றது வந்து ரொம்ப எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. யூஸ்வல் லவ் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சோம். பட் அதை தாண்டி இதுல ஒரு சோசியல் இஷ்யூ பத்தி பேசுறாங்க. அந்த சோசியல் இஷ்யூல சரத்குமார் சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ பொலிட்டீஷியனா இந்த சப்ஜெக்ட் அவர் செலக்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சர்ப்ரைஸா இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் சினிமால. அந்த இதை ரிவீல் பண்ண விரும்பல, தியேட்டர்ல வந்து பாருங்க. சார் படத்துல என்ன சார் லேக்
எனக்கு எதுவுமே தெரியல. ஸ்டோரிக்குள்ளதான் நான் போய் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு செகண்ட் ஹாஃப் எல்லாம் சூப்பரா கன்வே ஆயிருச்சு. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. எத்தனை வீட்டு ஃபேமிலியில இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியல. ஆனா அதை தாண்டி இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆனர் கில்லிங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ அதை நான் ரிவீல் பண்ண வேணாம்னு பாக்குறேன். பட் ஸ்பாய்லர் பண்ண சாய் அபியங்கருக்கு ஃபர்ஸ்ட் மூவி, அதே மாதிரி டைரக்ஷனுக்கும் அவருக்கும் ஃபர்ஸ்ட் மூவி. அது நீங்க எப்படி பாக்க? ரெண்டு பேரும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படி? சூப்பர் டெபியூவா சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக்லாவும் நல்லா இருக்கு, டைரக்ஷனாவும் நல்லா இருக்கு. தமிழ் சினிமாவுல பேசப்பட வேண்டிய முக்கியமான கதை. ஓவராலா உங்களோட படத்தோட ரேட்டிங் சார்? ஓவராலா எனக்கு வந்து 10க்கு நான் ஒரு 8 கொடுப்பேன். சார் டூட் படம் பாத்திருக்கீங்க, எப்படி சார்? நல்லா இருக்கு. ஆக்சுவலா அந்த படம் அதேதான். இன்னைக்கு பைசெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி அதுவும் ஜாலியா இதுதான் பத்தி பேசுவாங்க. இதுவும் அதேதான் சொல்ல வருது. இவனும் அதேதான். லவ் ஸ்டோரி ரிலேஷன்ஷிப் தான். என்னன்னா 2025 ஜென்சி கிட்ஸ்ல 90 கிட்ஸ்க்கும் இருக்கிற வேரியேஷன்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கான்டெக்ட்ஸ், அதான் இந்த படம் சொல்லுவாங்க. டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் சார். ஏன்னா பிரதீப் ரங்கநாதரே ஒரு டேரக்டர். ஃபர்ஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு? ஏன்னா புது டேரக்டர் மேல இவரு ஏற்கனவே இப்ப நடிச்சாரு. இது எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு புது டேரக்டர்? ஓகே, ஆக்சுவலா முன்னாடியே இந்த படத்தை வெயிட் பண்ணிருக்காருன்னு நினைச்சேன். ஆக்சுவலா அவரோட கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் எல்லாம் இந்த படத்துல எதுவுமே கிடையாது. மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் மூவி நல்லா இருக்கு, பேசிக்கலாம் நல்லா இருக்கு. சொல்றேன் பிரதீப் தான் பண்ணிருக்காரு. அவருக்கு அந்த செட்டோட தெற்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால நல்லா பண்ணிருக்காரு. அவரோட ரேட்டிங்ஸ் ஜாலியா செகண்ட் ஹாஃப் பட் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் சார். டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் அவ்வளவு அனலைஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ். பட் படம் வந்து ஜாலியா தான் இருந்தது. அப்புறம் பிரதீப்க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு எப்படி சொல்றீங்க? ஆனா பிரதீப் ரங்கநாதரே ஒரு டேரக்டர். இவரை வச்சு முதல் டேட் பண்றாங்க கீர்த்தி வாசன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப அது எப்படி ஜஸ்ட் பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. பட் ஓவரால் ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம் பிடிக்கும்.